பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டு ஃபேமஸ் ஆகிக்கக்கூடிய மணிகண்டா ராஜேஷ் இப்ப ரீசெண்டா 2வது திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தன்னோட குழந்தையோட போட்டோ வெளியிட்டு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறாரு. இத பத்தி அவங்களோட சகோதரியா இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா ராஜேஷ் பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்களாம். தமிழ் சினிமால ஒரு முன்னணி நடிகையா வலம் வரக்கூடியவங்க தான் ஐஸ்வர்யா ராஜேஷ். இவங்கிற மாதிரியே இவங்களோட சகோதரர் மணிகண்டா ராஜேஷும் சினிமால நிலைய நடத்த பிடிக்கிறதா தொடர்ந்து போராடி வந்துட்டு இருக்காரு. சீரியல் மூலியமா தன்னோட திரையுலக பயணத்தை ஆரம்பிச்ச ராஜேஷ் பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு அப்புறமா தொடர்ந்து வெள்ளித்திரையிலையும் கால் பதிக்க முயற்சி பண்ணாரு. அந்த வகையில இதுவரைக்கும் டிரைவர் ஜமுனா, அப்புறம் சமீபத்தில் ரிலீஸ் ஆன சென்னை சிட்டி கேங்ஸ்டர் இது மாதிரி படம் நடிச்சிருக்காரு. அடுத்தடுத்து 2 படங்கள்ல வாய்ப்பு தேடி வந்துட்டு இருக்காரு. மணிகண்டன் ராஜேஷ் கடந்த சில வருஷங்கள் முன்னாடி அட்டகத்தி உட்பட பல படங்கள்ல நடிச்ச சோஃபியாவை லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாரு. சோஃபியா திருமணத்துக்கு அப்புறமா திரையுலகத்தை விட்டு விலகிய நிலையில அப்பப்ப கணவர் கூட சேர்ந்து சில ரியாலிட்டி ஷோலையும் கலந்துக்கிட்டாங்க. குறிப்பா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை உட்பட பல ரியாலிட்டி ஷோலையும் கலந்துக்கிட்டாங்க. மணிகண்டன் கிட்ட விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமா இப்ப சன் டிவில ஒளிபரப்பாகக்கூடிய மருமகள் சீரியல்ல முக்கியமான கதாபாத்திரத்துல வள்ளி அப்படிங்கிற கேரக்டர் அடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே இப்போ வரைக்கும் அவங்க விவாகரத்தான தகவலை அபிஷியலா வெளியிடல. இருந்தாலும் சோசியல் மீடியால இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி போட்டோஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது மூலமா அந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டது. இப்ப சோஃபியா அப்புறம் மணிகண்டன் இவங்க 2 பேருமே இடம் மாறி மாறி இருந்து வரதாக சொல்லப்பட்டிருக்குது. சோஃபியா பிரிஞ்சதுக்கு அப்புறமா மணிகண்டன் ஒரு ஜிம்மும் நடத்தி வந்துட்டு இருக்காரு. விவாகரத்தான வேகத்துல 2வது திருமணம் பண்ணி இப்ப பெண் குழந்தைக்கு இவர் அப்பா ஆகியிருக்காராம். அதே மாதிரி மனைவி அப்புறம் மகளோட எடுத்துக்கிட்ட போட்டோஸையும் மணிகண்டன் இப்ப ஷேர் பண்ணியிருக்காரு. இதுல மணிகண்டனும் சோஃபியாவுக்கும் பிறந்த மகனும் இப்ப 2வது மனைவிக்கு பிறந்த மகளோட கொஞ்சம் விளையாடுற மாதிரி போட்டோஸையும் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறமா ஐஸ்வர்யா சகோதரர் ரகசியமா 2வது திருமணம் பண்ணிட்டாரா அப்படிங்கிற மாதிரியும் எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட் வரலங்கிற மாதிரி எக்கச்சக்க கருத்துல பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை பத்தி ஐஸ்வர்யா ராஜேஷ் கிட்ட அவங்க க்ளோஸ் சர்க்கிள் விசாரிக்கும் போது அவங்க சொன்ன பதில் இதுதானா, அது அவரோட பர்சனல். என்னதான் என் அண்ணனா இருந்தாலும் ஒருத்தனோட பர்சனலை தலையிடுறது ரொம்ப தப்பு. என் அண்ணன் விவாகரத்து வாங்கிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த அபிஷியலா வெளியிடங்கிறது எந்த வித அவசியமும் கிடையாது. என்னதான் ஒரு செலிபிரிட்டி பீப்புளா இருந்தாலும் அவங்க சோசியல் மீடியால அவங்களோட பர்சனல் விஷயத்த பதிவு பண்ணுங்கிற அவசியமும் கட்டாயமும் கிடையாது. மணிகண்டனுக்கும் சோஃபியாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்க பிரிஞ்சது உண்மையா இருக்கிற பட்சத்துல தான் மணிகண்டன் 2வது திருமணம் பண்ணியிருக்காரு. இதுவும் அவரோட தனிப்பட்ட விருப்பம் தான். இதை பத்தி எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் அப்புறம் கேள்வி எனக்கு வந்துகிட்டே இருக்கு. அவங்க எல்லாருக்கும் கூடிய ஒரே ஒரு பதில், என் அண்ணன் செகண்ட் மேரேஜ் பண்ண விஷயம் உண்மைதான். அவரு ரகசியமான திருமணம் பண்ணல. எங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒத்துழைப்போட சம்பவத்தை தான் அவர் பண்ணியிருக்காரு. ஆனா அவர் அபிஷியலா பிரஸ் பீப்புள் கிட்ட அதை இன்ஃபார்ம் பண்ணல. அது ஒண்ணுதான். மத்தபடி இப்போதைக்கு செகண்ட் மேரேஜ் லைஃப்ல அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. அவருக்கு பிடிச்ச விஷயங்களை பண்றாரு அப்படிங்கிற மாதிரியும் அவங்களோட சகோதரியா இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா ராஜேஷ் எமோஷனலா பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்களாம். திருமணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிருக்க நிலையில இப்ப அவங்க வீட்டுக்கு ஒரு புது பாப்பாவும் பிறந்திருக்குது. இன்னொரு பக்கம் சோஃபியாவும் அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்துல அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆனும், இனிமே நல்ல விஷயங்களை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது மூலயமா இவங்க 2 பேரும் விவாகரத்து வாங்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் மணிகண்ட ராஜேஷுக்கு 2வது திருமணம் நடந்து அவருக்கு 2வது குழந்தையும் பிறந்திருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.